என்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட். எப்படின்னா அந்த த்ரில்லரில் அது ஒரு த்ரில்லர் கான்செப்ட். கத்தி, கொலை, ரத்தம் எதையுமே காட்ட மாட்டோம். 2 சீரியல் கில்லர்ஸ் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அவங்க எப்படி அவங்க விக்டிம்ஸை கொண்டாங்க அப்படின்னு. அதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வலிப்பு வந்தே செத்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட். 2 சீரியல் கில்லர்ஸ், ஹவு தே கில்ட் தேர் விக்டிம்ஸ் அப்படின்னு. அதை அப்படியே கொண்டு போய் ரெட்ரிபியூஷன் அது இதுன்னு கொண்டு வரோம். இதுதான் கான்செப்ட். ரெட்ரிபியூஷன் என்னது? பழிக்கு பழி. பழிக்கு பழி. ரெண்டு லைட்டையும் போடு, பளிச்சுன்னு இருக்கும். ஓகே. ஃபேன் வேணாமா? ஃபேன் வேணாம். சபா சாமி, ஃபேன் போட்ட சத்தமாயிடும். ஓகே. இப்போ நம்ம வேற என்ன இன்னைக்கு பேச பார்ட் 2 படம் எடுக்கிறோம். பார்ட் 2 படம் எடுப்போமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குமாப்ல. எல்லா படத்தையுமே இந்த 12 பீரியட் ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா? இவன் பஸ்ல போனா ஒரு சீனு, பஸ்ல போகாட்டி ஒரு சீன் வருது இல்லையா? அந்த மாதிரி எல்லா படத்தையுமே இது இப்படி நடந்தா ஒண்ணு, அப்படி நடந்தா ஒண்ணு, உடனே இல்லடா அந்த கேமரா இங்க பாக்கலன்னு நினைக்கிறேன்டா. அந்த கேமரா நல்லா தான் பாக்குது. அப்படியா? சரிம்மா, அங்க பாத்துட்டு வந்துடவா? ஓரளவுக்கு வருது. ஓகே, ஓரளவுக்கு பின்னாடி தள்ளி கவர் ஆகுது. ஓகே, சொல்லு. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சரி, நீ ஒண்ணு சொல்லு, வேற ஏதாவது சொல்ல. சின்ன வயசுல நடந்த கதை. லயோலா காலேஜ்ல BBA படிச்சியா? சரி, அப்போ படிக்கும் பொழுது நீ ஒல்லியா தான் இருந்திருப்ப. ஆமா, அத பத்தி சொல்லு. 12th முடிச்ச. சரி, 12th ஏண்டா நானு ஒரு படத்தோட செகண்ட் கான்செப்ட் வச்சு எப்படி எப்படிலாம் படம் எடுக்கலாம், எப்படி எப்படிலாம் கான்செப்டை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவனாச்சும் ஆர்வப்படுவானா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறவன் வெளியில இருக்க மாட்டான், இந்த ஃப்ரேம்குள்ளே இருப்பான். சொல்லு, என்னை பத்தி நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? சரி, பரவாயில்ல. அது காலம் போன கடைசியில ஏண்டா உன்னை பத்தி அதாவது நீ எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்த அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இப்போ தமிழ் திரைப்பட வரலாறுன்னு ஒரு சீரியல் வந்துச்சா இல்லையா தினத்தந்தியில? அது என்ன சொன்னாங்க, முதல்ல AVM இந்த மாதிரி படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அடுத்து இந்த படம் வந்தாரு, இங்க இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, ஒரு தமிழ் திரைப்பட வரலாறு வந்துச்சுல. அதுல சொல்லும் போது என்ன அடுத்த படம் AVM அடுத்த படம் என்னன்னா சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீ எப்படி லயோலா காலேஜ்ல எப்படி உனக்கு லயோலா காலேஜ்ல சேரணும்ன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு சொல்லு. இந்த ஒரு படத்துல செய்யலாம், இதெல்லாம் ஒரு கொஸ்டின். சரி, லயோலா காலேஜ்ல எப்படி இங்கதான் சேரணும்னு எப்படி முடிவு பண்ண? அதாவது உனக்கு சென்னைன்னா பிடிக்கும், அதனால லயோலா பிடிக்கும் சொன்னது. சென்னை ஊராடாது சப்பா. சரி, ஏசி இல்லாம ஒரு ஊர்ல உயிர் வாழ முடியாது. அப்பெல்லாம் இல்ல, நமக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய புக்ஸ் இன்ட்ரெஸ்ட். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் புக்ஸ் தான் உட்காந்துருப்போம். அப்புறம் ஏற்கனவே அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சா, அதுக்கப்புறம் ஓஷோ புக்கா படிச்சு அப்படி தெரிஞ்சோம். அதனால அப்படி ஆயிப்போச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு லவ் ஃபெயிலியர் ஆச்சு அதை சொல்லு. லவ் எப்ப ஃபெயில் ஆச்சா? ஸ்கூல்லயா? ஸ்கூல்ல ஒரு லவ், ஸ்கூல்ல லவ், ஸ்கூல்ல லவ் இல்ல, காலேஜ்ல ஒரு லவ், அப்புறம் பிஜிடிசி படிக்கும் ஒரு லவ். சரி, எதனால லவ் ஃபெயிலியர் ஆச்சு? அந்த ஜாதி பிரச்சனைனாலயா? சீச்சி, ஜாதி இல்ல. ஆமா, பெண் ஜாதி இல்ல. அந்த பொண்ணுக்கு அது வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு இங்க பாத்துட்டு இருக்கும்போது நல்ல நல்ல ஆப்ஷனா பாத்துட்டே இருப்பாங்க. இதோட நல்ல ஆப்ஷனா இருந்தாலும் லவ் ஓடிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி போயிடுச்சா? எப்போ அது நீ செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடின்றனால அது போயிடுச்சு. அது செட்டில் ஆனா ரெடியா இருந்திருப்பான், போயிடுச்சு அது. திடீர்னு நீ என்னோட பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த பொண்ணு உங்க கையில பத்திரிக்கை கொடுத்து எனக்கு கல்யாணம் அடுத்த மாசம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்? ஆமா ஆமா. சரி, அந்த பொண்ணோட பேரை சொல்ல விரும்புறியா? வேணாம்ல. சீச்சி, இடியாட்டிக் ஃபுல்லோ. சரி, அந்த பொண்ணு என்ன UG படிக்கும் போது லயோலா காலேஜ்ல லவ்வா இல்ல PGDCA இல்லையா? மதுரை அமெரிக்கன் காலேஜ். அங்க என்ன படிச்ச? PGDCA படிச்ச. ஓகே ஓகே.
உங்க கேஸ்ட் இல்லையா அந்த பொண்ணு? வேறயா? வேற. கேஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வீட்லயே வந்து பேசுறேன். வேணாம் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படி இப்படிச்சு அப்பயே யோசிச்சிருக்கணும். நானு ஐயோ அந்த பொண்ணு எப்ப எல்லா பசங்களுக்கும் லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு நினைப்பு. ஆனா கடைசியில பார்த்தா நீதான் லூசு கூட இருப்ப. அது பயங்கர தெளிவா இருக்கும். நான் அந்த பிள்ளை நினைப்பேன் பயங்கர இன்னசென்ட்டுமா எல்லாத்தையும் சொல்லுவேன். அந்த பொண்ணு பயங்கர ரவுண்ட் ஃபேஸா இருக்குமா? ஆமா பயங்கர இன்னசென்ட். அப்புறம் தான் மாநிலம் தானே. என்னடா கேள்வி இது? மாநிலமா? இல்லடா ரவுண்ட் ஃபேஸா மாநிலமா இருக்குமான்னு. ஆமா ஏன் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு யாரு என்னன்னே தெரியாது, நீ எப்படி கண்டுபிடிச்சிருக்க? நீ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேர் மீனா குமாரி அதை சொன்னியா? கரெக்டா? மீனா குமாரி இல்ல இல்லையா? சரி ஓகே சரியா. அது அப்படிதான். சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அப்படியே தாடி வளர்த்துட்டு தெரிய வேண்டியதான். தாடி வளர்த்துட்டு. ஆமா. அப்போ ரவியை பாத்துக்கியா? அமெரிக்கன் காலேஜ்ல கார்த்தி ரவி எல்லாம் இருந்திருப்பாங்க. நாங்க ஈவினிங்ல பிஜிடிசி வந்து ஈவினிங்ல ஸ்டார்ட் ஆகும். 5 மணி 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9-10 மணி வரைக்கும் போகும். இது வந்து ரெகுலர் வந்து இல்லை, ரெகுலர் டிஃபரன்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போய் ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து லைஃப்ல எந்திரிக்க முடியாத ஒரு இது புள்ளியில விழுந்த மாதிரி அவனுக்கு மறுபடியும் மீண்டு அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து எந்திரிக்கிறது பெரிய கஷ்டம். இப்ப இந்த வயசுல யோசிச்சு பார்த்தா சி அப்படின்னு தோணுது. இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மேடா அப்படின்னு தோணுது. பட் இப்ப நினைச்சாலும் அது வந்து பெரிய வழிதான், இல்லைன்னு சொல்லல. அதை இன்னும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த அப்ப நாலேஜ் இல்லாம போச்சு. இப்ப இருக்க பசங்களாம் லவ்வே பண்றதுல போல. இப்ப இருக்க பசங்களுக்கு லவ்வே வர மாட்டேங்குது. லவ் வரணும்னா நிறைய கஷ்டப்படணும், எம்பத்தி அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரணும், அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு இது வரணும். அதுக்கு நீ வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்படணும், வீட்டுல உன்னை திட்டணும், அடிக்கணும். அந்த மாதிரில நான் செல்ல பிள்ளை தான் இருந்தாலும் வந்து என் வீட்டுல ரொம்ப கண்டிப்பாங்க. அதுல இருந்தா அந்த லவ் வருமா? இப்ப உனக்கு இந்த காலத்து 2K பசங்களுக்குலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, சும்மா ஹைவேன்னு பழகுறாங்க இல்லையா. ஏன்னா எல்லாத்துக்கும் வீட்டுக்கு செல்லும். இது மொபைல்லே ஓடிடுது லைஃப். அத சொல்லலடா லூசா மண்டை ஊடல் ஏதாவது. ஆமா வீட்ல வந்து வீட்ல எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் இப்போ இந்த ஜெனரேஷன்ல. எல்லாத்துக்குமே வந்து இப்ப வேலை பயங்கரமா படிச்சு முடிச்சுனே வேலை, அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை, எல்லாமே வீட்டுல அம்மா அப்பா 2 பேரும் வேலை பார்க்கறாங்க. சம்பளம் ஜாஸ்தி, எக்கனாமி வந்து பொங்குது. சரி. அதனால என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து லவ் வர்றது கஷ்டமாயிடுது. ஓகே ஓகே புரியுதா? அதாவது நம்ம அப்பா அம்மா நல்லா பொண்ணா பார்த்து கட்டி வைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா? அப்படி இல்லடா, நான் சொல்றது ஏதாவது புரியுதா உனக்கு? அதான் லவ் ஏன்டா வர மாட்டேங்குது செல்லம் கொடுத்தா? உனக்கு லவ் உனக்குள்ள கம்மியா இருக்கணும், அப்பதான் வந்து உனக்கு இன்னொரு பொண்ணு மேல லவ் அட்ராக்ஷன் வரும். உனக்குள்ள லவ் அன்பு லவ் கம்மியா இருக்கு. அப்பா அம்மா மேல அதிகமா லவ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே அப்பா அம்மா உனக்கு தேவையானதுக்கு மேல லவ் உனக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து உனக்கு வந்து எதிர்ப்பாளினர் மேல வந்து அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. அதாவது சாப்பாடு கிடைச்சா போதும், படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அந்த அளவுக்கு பெருசா வந்து என்ன சொல்றது லவ்வே வர மாட்டேங்குது. இப்ப இருக்கவங்கலாம் சும்மா லஸ்ட் தான் வருது, இன்ஃபெக்ஷன் லஸ்ட் அந்த மாதிரி. லவ் வருது, டீப் லவ் இருக்கு இல்லையா, அது வந்து நீ கஷ்டப்பட்டிருக்கணும், உனக்கு லவ் வந்து கம்மியா கிடைச்சிருக்கணும், அப்பதான் அடுத்தவங்க மேல லவ் அதிகமா வரும். புரியுதா? நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜென்ரேஷன் அப்படி இருந்துச்சு, நம்மள கண்டுக்கிற மாட்டாங்க, நம்மளா அடிபட்டு மிதிப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம். புரியுதா? இந்த காலத்துல அப்படி இல்லை, பூரா பேரும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் எல்லாத்துக்கும். அதனால செல்லம் ஜாஸ்தி. அப்பா அம்மா நிறைய செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வாண்ட் நீடு அப்படிங்கிறது இல்லாம போச்சு. கேட்கிற சைக்கிள் கேட்டா பைக் வாங்கி தராங்க, பைக் கேட்டா கார் வாங்கி தராங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சா. அதனால வந்து லவ் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நேத்து கூட ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த ஸ்டைல்ல என்ன ஸ்டைல என்ன படம், இந்த குடும்பஸ்தன் படத்து ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அது கிராம அந்த சைட்ல எல்லாம் என்ன நடக்குது, கொஞ்சம் கஷ்டப்படணும். எப்பயுமே நீயும் உன் குழந்தைய வளர்க்குற இல்ல, பிள்ளைய வளர்க்குறது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாலே வந்து சரி லவ் ஸ்பாயில் ஆயிரும். செல்லம் கொடுக்கறதுல கொடுக்கற வேண்டிய அதை பத்தி பேச வேணாம்.
உனக்கு புரியல இல்லைன்னா உடனே அதை பத்தி பேச வேணாம். அதை பத்தி பேசல. இப்போ ஒண்ணு நான் வந்து உன் கதையை கொஞ்சம் சொல்றேன்னு சொல்றேன். என் கதையை சொல்றது பிஜிடிசில கதை சொல்ல, சரி அதுக்கப்புறம் எப்படி மனசை மாத்திட்ட அதை சொல்லு. என் கதையே கேக்குறியடா? ஆமா, அது ஒரு இது ஓடாட்டி பரவாயில்ல, 2 வியூ வந்தா கூட பரவாயில்ல, நீ உன் கதையை சொல்லு. இத்து போன கதையடா. அந்த இத்து போன கதையை கேட்டு என்னடா பண்ண போறீங்க? சரியா? அப்புறம் அப்படியே தாடி வளர்த்துருச்சுன்னா அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர். அதாவது நீ சொல்ற தத்துவத்தை எல்லாம் பேசுறதுக்கு யூடியூப்ல 100 பேர் 1000 பேர் இருக்கான். ஆனா உன் கதையை சொல்றதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க. தத்துவத்தை கேட்க 100 பேர் இருக்காங்க. தத்துவத்தை பாக்குறதுக்கு 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் தத்துவத்தை பார்ப்பாங்க. என் கதையை கேட்க ஒரு நாய் இருக்காது. புரியுதா? அதை யோசி. எதாவது வியூவர்ஸ்க்கு பிடிக்குமோ அதை பண்ணி கொடுத்து போகுது. இதுதான் வந்து இந்த காலத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு. சரியா? அதே மாதிரி லவ் பண்றாங்க இல்லையா? ஒரு பொண்ணு பாக்குறது இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? ஒரு பொண்ணுக்கு 10 மாப்பிள்ளை வருஷம் கட்டி நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளிப்பால் கொடுத்ததோட எஃபெக்ட். பொண்ணுங்களை பூரா கொண்டாங்க இல்ல, அது பொண்ணுங்க வேணாம் கருவுல கலைச்சிடறாங்க இல்ல. அது இப்போ வந்து ஏதோ ஒரு ஊர்ல இந்தியாவிலேயே பசங்க கம்மியாமே, அது ஏதோ ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஊர்லயும் எக்ஸெப்ஷனல் இருக்கு. பஞ்சாப்லயா? எக்ஸெப்ஷனல் இருக்குதான் செய்யும். சரியா? அந்த அப்போ பொம்பளை பிள்ளை எல்லாம் குறைச்சு விட்டது. இப்ப பசங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் பூரா அதெல்லாம் பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா நிறைய பேருக்கு. இப்ப எல்லாம் கிடைச்ச வேலையை பார்த்துன்னு இருக்காங்களா? யார் சொன்னது? பசங்க வேலை செய்ய ரெடியா இல்ல, வேலையெல்லாம் கிடைக்குது. முந்தி இப்ப பாரு, காலேஜ் முடிச்ச எல்லா பேருக்குமே கேம்பஸ்ல ஒண்ணு செய்யறாங்க, ஒண்ணு கேம்பஸ் செலக்ட் ஆயிடுறாங்க, இல்ல படிச்சு முடிச்சு அடுத்த ஒரு வருஷத்துல பிளேஸ் ஆயிடுறாங்க. வேலை நம்மள மாதிரி எல்லாம் கஞ்சிக்கெல்லாம் மலைஞ்சிருக்கேன் எல்லாம். நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம். காலகாலத்துல எந்திரிச்சுன்னு பாத்ரூம் போய் தண்ணி இருக்காது. அந்த மாதிரி வீட்டுல குடி இருந்துக்கிட்டு வெயில்ல வேகாத வெயில்ல கம்பெனி ஆமா இருந்தல்ல உங்க டாடி இருக்கும்போது கம்பெனியா போய் ஏறி இறங்கி ரெசியூம் கொடுத்துட்டு இருப்போம். நம்ம இப்ப 2002 நிமிஷம் முடிச்சோமா? அப்ப எல்லாம் கொடுமையா இருக்கும். அண்ணா நகர்ல தங்கி இருக்கும் போது அண்ணா நகர்ல தங்கி. ஆமா, நீ எல்லாம் தப்பிச்சுட்ட. நாங்க காலையில தூங்கி வச்சா பாத்ரூம் போக தண்ணி இருக்காது, குழாய் திரும்ப தண்ணி வராது. மோட்டர் போட்டா வரப்போகுது. அதுக்கு மோட்டர் போடுறதுக்கு ஆள் வேணும்ல. மோட்டர் ஓனர் போட மாட்டேன். அதுக்கப்புறம் கெஞ்சி குத்தடி போட சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்ப தண்ணி ஆரம்பத்துல ஒரு 2000-3000 சம்பளம் வாங்கும்போது அப்படிதான் இருக்கும். வீட்டுல இருந்து வாடகை பணத்தை வாங்கி வாடகை கொடுத்துருப்பா, அந்த மாதிரி இருந்து. ஆமா, மத்தியானம் காலையில 10 மணிக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வருவோம். போய் இந்த போஸ்ட் மாஸ்டர் பிடிக்கும் மாதிரி ஒரு 50 ரெசியூமை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு கம்பெனியா வாயில் செக்யூரிட்டி கொடுத்துட்டே வருவோம். ஒரு காலம் வராது, அப்புறம் கடைசியில் வரும். அப்புறம் ஆரங்கள் போய் நின்னா இங்க இருந்து 1 கிலோமீட்டருக்கு கியூல நிற்பாங்க. ஆமா, ஆரங்கள் பெங்களூர் போனியா? நானும் இருந்தேன்டா அன்னைக்கு. நீ தான் வந்த நாய். நீ இருந்தியா பக்கத்துல? எல்லாம் சேர்ந்து தான் உள்ள போனோம் கூட்டத்துல. ஃபர்ஸ்ட் கேட்ட திறந்து டங்கின்னு உள்ள ஓடி நைஸா உள்ள ஓடிட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல, 2-3 பேர் போயிருக்கேன், 2-3 பேட்சா போயிருக்கேன். நானும் நீயும் ஒன்னா போகல, நீயும் குருவும் ஒன்னா போனீங்க. இப்ப பேச்சு எங்க இருந்து வந்துருச்சு. ஹரியும் குருவும் ஒன்னா போனாங்கடா. வேலை கிடைக்கிறத பத்தி இருந்துச்சு. சரியா? பசங்க ஏன் கெட்டு போறாங்க அப்படின்னு. இப்ப எவனுமே வேலை செய்யறதுக்கு தயாரா இல்ல. எல்லாத்துக்கும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கும்போது உனக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்துச்சு? படிக்கிறதுக்கு புக்கு, டிவி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கவங்களுக்கு மொபைலு, டேப்லெட்டு, கம்ப்யூட்டர், தனியா லேப்டாப்பு, பைக்கு, என்ன ஏசி ரூம், ஸ்டடிக்கு நாளைக்கு தனி இது எல்லாம். உனக்கு வந்து இந்த மாதிரி இது மட்டும் ஏன் தெரியுதுன்னா, நீ அந்த லெவலுக்கு வந்துட்ட இப்போ. அதனால வந்து உன் ஃப்ரெண்டோட பசங்க அப்படி பார்க்கும்போது உனக்கு வந்து ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பவும் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுற உன்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இருக்காங்கடா. அது வந்து ஒரு லெவல், ஒரு லேயர். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லேயர் இருக்கு இல்லையா? நம்மளோட லேயர் இருக்கு இல்லையா? நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்தல நம்ம லெவல்ல இருக்கவங்க பூராமே இப்ப பயங்கரமா வசதி ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். அப்ப அவங்களுக்கு வாண்ட்டுங்கிறதே ஒரு இது இல்ல. இது வேணும் கம்பேர் பண்றாங்க. நம்ம கூட வந்து இவ்வளவு தூரம் பிசினஸ் பண்ணி இவ்வளவு கோடி சம்பாதிச்சான் அப்படின்லாம் கம்பேர் பண்றாங்க. என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த மாதிரி பசங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உடனே கிடைச்சிருது. அப்போ அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன். இப்ப உனக்கு எல்லாம் மொபைல் வாங்கி தர மாட்டேன், பைக் வாங்கி தர மாட்டேன், சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல போய் தானே உனக்கு அந்த வெறியை படிக்கிற. அப்படி எல்லாம் நான் சைக்கிள்ல வேணும்னு கேட்கவே இல்லை. நீ என்னத்தான் கேட்ட? எங்க அப்பா சைக்கிள் தான் எடுத்து ஓட்டுவேன். குரங்கு புடல். நீ குரங்கு புடல் ஓட்டினாலு உன்னையெல்லாம் வச்சுக்காக. குரங்கு புடலையே ஓட்டக்கூடாது, கிராமம்டா அது. நான் குரங்கு புடல் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லல, உன்னைய கம்பேர் பண்றது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ரோடு போறதுக்கு முன்னாடி மண்ணு ரோடு இருக்குல்ல, மண்ணு ரோடு தான் இருக்கும் எங்க ஊர்ல.
ஆமா குரங்கப்படல் போடும்போது தார் ரோடு சிமெண்ட் ரோடு கண்டென்ட் வேணும் எந்த ரோடு இருக்காது என்னைய போட்டு தாளிக்கிறான் ஆனா அழகான வாயை மூடுறான் என்ன பத்தி சொல்லணும்ல எங்க ஊரை பத்தி சொல்லணும்டா அழகான ஊர் உங்க ஊரு ஃபர்ஸ்ட் என்ன ஊர் பேர் என்ன எங்க ஊர் பேர் என்னவோ அது எதுக்கு உனக்கு அடப்பாவி சரி வரப்பாளையம் வரப்பாளையமா அங்க மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் தண்ணி செம்மண் எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மணல் திட்டா ரோட்ல படிஞ்சு நிக்கும் பாரு அப்படி ஒரு மண் வாசனை வரும் பாரு மண் வாசனை எல்லாம் அப்படி இருக்கும் அந்த ஊர்ல உள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம் நாங்கெல்லாம் வந்து பயங்கர காத்தடிக்கும் புயல் மழை தான் வரும் அங்கெல்லாம் ஏன்னா ஒரு வீடு இருக்காது சுத்தியும் ஒரே புன்சை காடு தான் அதனால பயங்கரமா காத்து அடிக்கும் சில சமயத்துல வந்து பேசி முடிச்சிட்டியா வீடே பறந்துற மாதிரி இருக்கும் சூப்பர் பேசி முடிச்சிட்டேன் இப்ப நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம் இப்ப என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம் முக்கியமான பசங்க நம்ம லெவல்ல இருக்க பசங்களுக்கு அவங்க வீட்டுல எல்லாமே வாங்கி தந்துறதுனால அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும்ன்ற ஆசையா போயிருது புரியுதா இப்ப கம்பெனில மேனேஜர் திட்டுனா உடனே பேப்பரை தூக்கி டேக் இட் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுறாங்க நம்ம இருக்கும்போது மேனேஜருக்கு பயப்படுவோம் இப்ப கம்பெனில மேனேஜர் தான் பசங்களுக்கு பயப்படுறாங்க வேலை செய்ய சொன்னா ஓவரா பிரஷர் கொடுத்தா பேப்பர் போட்டு போயிடுறாங்க தமிழ் டேக் இட் வீட்லயும் சொல்றாங்க அடுத்த வேலை ரெடியா இருக்கு வீட்டுல சப்போர்ட் ஆனா வந்து கஷ்டப்பட வேண்டாம் வேணா பேப்பர் போட்டுறா அப்படின்னு வீட்லயே சொல்றாங்க ஆனா வந்து இந்த ஏஐ இந்த புது டெக்னாலஜி எல்லாம் வரும்பொழுது வேலை குறையும் இல்ல வேலை வாய்ப்பு அதுக்கு ஏஐ டெக்னாலஜிக்கு ஏஐ நீ டெவலப் பண்ணணும்ல அப்ப ஏஐ நிறைய ஆளு தேவைப்படுதுல்ல இப்ப ஒரு என்ன சொல்றது மொபைல் வந்த பிறகு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு மொபைல் வந்த பிறகு எவனுமே வாட்ச் வாங்குறது இல்ல அப்ப வாட்ச் தயாரிக்கிற கம்பெனி பூரா போயிருது புரியுதா ஆனா மொபைல் தயாரிக்கிற கம்பெனி நிறைய தேவைப்படுது இல்ல அதுக்கு ஆள் தேவைப்படுது இல்ல அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜில இருந்து இன்னொரு டெக்னாலஜி போகும்போது அந்த டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு ஆள் தேவைப்படும் சொல்ற மாதிரி வந்து பைத்தான் கோடிங் போடு அப்படின்னு சொல்லும் போது கடன் போட்டுச்சா அப்போ முடிஞ்சது ஜோலி அவ்வளவுதான் அதே மாதிரிதான் ஏஐ டெக்னாலஜிக்கு வந்து நிறைய தேவைப்படுது இப்ப ஏஐ டூல்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்றாங்க அப்ப கூட அந்த கோடியை டெப்ளாய் பண்றதுக்கு ஆள் தேவைப்படும் டெப்ளாய் பண்ற ஆள் தேவைப்படும் டெஸ்டிங் அதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லன்னு சொல்லல அதுவும் அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக்கோட தானே அது கொடுக்கும் கரெக்டாவே கொடுக்கும் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா மிட் என்னது ஐயா அது பேர் என்ன அந்த டூல்ஸ் சூப்பர் டூல்ஸ் எல்லாம் இருக்கு ஏஐல டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வர்ஷன் டெக்ஸ்ட் டு கன்வர்ஷன் சூப்பரா இருக்கு டெக்ஸ்ட் டு என்ன சொன்னேன் வீடியோ ஏஐ இங்க இருக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ ஏஐன்னு வந்துச்சு இப்போ அதான் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஏஐ பார்ப்போம் கான்வால இருக்கு சாட் ஜிபிடி வரிசையா ஏஐ இமேஜ் டிபிஐ இருக்கு அடோபு இல்லை இமேஜஸ் ஷார்ட் வீடியோஸ் லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் போடுவோம் அப்போதான் சூப்பராக இருக்கும் சாட் ஜிபிடியில் கட்டு போடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டூல்ஸ் ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வர்ஷன் அவ்வளோதான் சிம்பிள் அஸ் தட் என்னடா என்ன போட்டுட்டு எதில் தேடிட்டு இருக்க சாட் ஜிபிடியில் சரி ஓகே டூல்ஸ் ஓகே சிம்பிளா கொடுத்தேன்னா போதும் டூல்ஸ் ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு கொடுத்தேன்னா அதுவா தேடி சொல்லிடும் அந்த டூல் நேம் ரன்வே ஜன் 3 பைக்கா லேப்ஸ் பைக்கா லேப்ஸ் லியூமா ஏஐ ஹேஜன் நீ சொன்ன மிட்னே ஒன்று வரலையா இருக்கா பார் டீப் பிரெயின் அது வந்து இதுல வரும் டெக்ஸ்ட் டு பிக்சர் டெவலப்மெண்ட் சிந்தீசியா கைபர் டீப் பிரெயின் ஏஐ சரி விடு இப்ப என்ன இதை போட்டு நீ வந்து மண்டைய போட்டு குழப்பிக்கிற இல்ல இதெல்லாம் வந்து நான் ஒன்னு சொல்லிட்டேன் மக்கள் வந்து ஸ்வயம் பிளஸ்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா மிட்ஜர்னி அந்த பிக்சர் இது சரி அதை விட மிட்ஜர்னியோட ஸ்வயம் பிளஸ் கேள்விப்பட்டிருக்கியா என்ன ஸ்வயம் பிளஸ் நீ ஸ்வயம் -plus.com போட்டு பாரு ஸ்வயம் பிளஸ்ன்னு போட்டு பாரு அது இல்லடா PLUS கேட்டு பாரு what it is போட்டு பார் about ஓகே போட்டு பார் வரும் பார் IIT பத்தி வரும் பார் என்னது இது போட்டு பார் இது என்ன சொல்லுதுன்னு பாரு Swayam Plus is an advanced online learning platform launched by the Ministry of Education, Government of India, collaboration with IIT Madras. Building upon the original Swayam initiative, Swayam Plus focuses on paid course இருக்கு free course இருக்கு அதுல ஒரு கோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் என்ன கோர்ஸ்னா AI and ML
யூசிங் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. அது வந்து பேன் ஏய், கார்டு. அது இதுல மட்டும் இல்லடா, நிறைய இதுல இருக்குடா. எடெக்ஸ் தெரியுமா, அதுல எல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. எடெக்ஸ், கோர்சரா, எடெக்ஸ். அது இருக்கு. ஐஐடில இருக்கிறவங்க வந்து நேரடியா உனக்கு வந்து பைத்தான் வச்சு ஏஐயும் மெஷின் லேர்னிங்கும் உனக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல. அதை விட இன்னொன்னு பஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. அது 46 மணி நேரம் உட்காந்து நம்ம கத்துக்கணும். கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நான் ஏஐ கோர்ஸே முடிச்சிட்டேனே, அதுல ஃப்ரீ கோர்ஸ் சூப்பரா இருக்கும். சிம்பிளா சொல்லி கொடுப்பாரு அவரு. பேர் வந்து பஞ்சுன்னு வரும், PANCH, punch.com. பஞ்சதந்திரம் கூட, பஞ்சாட்சரம். அதெல்லாம் நமக்கு ஒரு 46 மணி நேரம்னா 46 மணி நேரம் உட்காந்து லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணாலும் எப்படி யூஸ் ஆகுன்னு தெரியல. அப்ளை பண்ணணும், ஆனா டைமிங் என்னன்னு தெரியல. ஆபீஸுக்கு நடுவுல டைமிங் வந்துச்சு, நான் எப்படி அட்டன் பண்றேன்? என்ன அட்டன் பண்ண போறேன்? ஏஐயா? டெய்லி 1 மணி நேரம்னு வச்சுக்கோ. என்ன படிக்க போறேன்? அந்த இதுதான்டா, AI and ML யூசிங் பைத்தான். ஓ, AI in physics, AI நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி கோர்ஸ், AI in accountancy. குவாண்டம் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டேன்டா. குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஆமா, அது குவாண்டம் கம்ப்யூட்டிங் புக்கை தேடிட்டு இருந்தியா? ஆமா, அது புக் வாங்கிட்டேன்ல. வாங்கி படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சு முடிச்சிட்டேன். ஒரு இன்னொன்னு. சரி, எத்தனை கோர்ஸ் தான் முடிச்சிருப்பா இது வரைக்கும்? நான் கணக்கெல்லாம் மற்ற SAPலே ஒரு 15 கோர்ஸ் முடிச்சேன். அது இதுங்க. ஆனா இதுல சர்டிஃபிகேஷன் பண்ணல. சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தா வேல்யூ ஒரு சர்டிஃபிகேட். சரி, ஓகே. அப்போ வந்து எப்போ போனாலும் வந்து வாய்ப்பு கிடைச்சா ஐடி ஃபீல்டுக்குள்ள போயிடலாம். ஆமா. இனிமேல் ஐடி ஃபீல்டுக்குள்ள போனா என்ன, போகாட்டி என்ன. சும்மா அப்பப்ப இந்த ஏஐ ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன், ஜெர்மன் கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன். சரி, கோமல் சங்கர்லாம் வந்து உன்னை சேர்த்துக்க மாட்டானா உன்னோட கம்பெனிக்குள்ள? ஏதாவது வேலை பார்க்கிறேன்டா அப்படியே வந்து இது பண்றேன். நான் கொஞ்ச நாள் போலான்னு போனேன், கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு. அப்புறம் என்ன சொல்றது, மறுபடியும் கூப்பிட்டுருக்கான், போகணும். அந்த அளவுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்றதை விட இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனால அப்படியே விட்டுறது. இல்லடா, ஒரு சிலர் படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படிக்க சொன்னா எவ்வளவு பண்ணாலும் படிப்பாங்க, வேலை செய்ய சொன்னா செய்ய தெரியாது. ஆமா, கரெக்ட். என்னைய நொட்டு பிரியாணி என்ன பிளட்டி ராஸ்கல் நிறைய கான்செப்ட் எழுதி வச்சிருக்கோம்ல. சோம்பேறித்தனம், இதுலயே சோம்பேறித்தனம். கான்செப்ட் தோண இந்த மாதிரி ஒரு நோட்டா இதே மாதிரி 5 நோட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஐடியாவும் வந்து நம்மளே வந்து அதிகமா படிக்க வைக்கிறாங்க, ஆனா வேலைக்கு யூஸ் ஆகாதுன்னு. அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா அந்த 46 மணி நேரம் கோர்ஸ் அதுதான் ரிஜெக்ட் பண்ணேன். என்னடா நீங்க சொல்லினே இருக்கீங்க, நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணுமா, வேலை மட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. இனிமேல் மாப்பிள்ள எது பிடிச்சிருக்கோ அதை டைமிங் ஒத்து வராது. எனக்கு ஜெர்மன் டியோலிங்கோல ஜெர்மன் கோர்ஸ் பட்டல 79th டே ஸ்ட்ரீக் போய்கிட்டு இருக்கு. 79 நாள் தொடர்ந்து டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றேன் ஜெர்மன். இப்போ ஜெர்மனி போயிட்டு டேட்டா வேரியோசிங் மாதிரி பண்ண போறேன் மச்சி. அங்கெல்லாம் அது அங்க டேட்டா வேரியோசிங் எதுக்கு? டேட்டா சயின்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு வந்து ரொம்ப வாண்டட் இருக்கும் இனிமேல் ஃபியூச்சர்ல. இல்லடா, அந்த பிசினஸ் ஆப்ஜெக்ட் வச்சு போனவங்க எல்லாம் வந்து இன்னும் அந்த காலத்திலே 10 லட்ச ரூபா சிடிசி வாங்கினாங்க. இந்த இன்னைக்கு தேதியில 1 கோடிக்கு மேல வாங்குவாங்க. இதுல பிசினஸ் ஆப்ஜெக்ட்லயா டேட்டா வேரியோசிங்க? ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்குமாச்சு. டேட்டா வேரியோசிங் மட்டும் இல்ல, அதோட அட்வான்ஸ் தானே டேட்டா சயின்ஸ். டேட்டா வேரியோசிங் தான் இப்ப டேட்டா வேரியோசிங் அவுடேட்டட் மாதிரி ஆயிடுச்சு. டேட்டா சயின்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட். டேட்டா சயின்ஸ்னா என்னதுடா? டேட்டா சயின்ஸ்னா டேட்டா வச்சு டேட்டா வேரியோசிங்ல என்ன பண்ணாங்க, சர்ச் பண்றது, இருக்க டேட்டால இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, ரிப்போர்ட் கொடுக்கறது. சரியா? இப்ப நீ 10 வருஷமா ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டே இருக்க அப்படின்னு வச்சுக்கேன். நீ என்ன பொருள் வாங்கின, எந்த பொருள் அதிகமா வாங்கியிருக்க, எந்த பொருள் கம்மியா வாங்கியிருக்க, எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வாங்கியிருக்க, அதை பூராத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நீ வாங்குறது வந்து டேட்டா. இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் எடுக்கிறது இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. உனக்கு இந்த இதெல்லாம் ஆசை காட்டினா இதெல்லாம் ஃப்ரீ கொடுத்தா நீ இன்னும் நிறைய வாங்குவ. புரியுதா? நீ இதெல்லாம் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமர் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பொருளை ஃப்ரீயா கொடுத்தா இல்ல இந்த பொருள் கம்மியா கொடுத்தா நீ எது வாங்குவ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை உன்கிட்ட ஃபிளாஷ் பண்ணான்னு வச்சுக்கேன். நீ கொடுக்கணும் ஓடுவியா, அந்த கடைக்கு ஓடுவியா இல்லையா?
அதுக்காக தான் இதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். இது வந்து நான் சும்மா சிம்பிளா சின்னதா சொல்றேன். டேட்டா வேற ஹவுசிங் பத்தி தானே பேசுறேன். மறுபடியும் இப்ப திடீர்னு இதான் டேட்டா வேர்ஹவுசிங்லயும் இதான் பண்றாங்க, டேட்டா சயின்ஸ்ல இதான் பண்றாங்க. இது டேட்டா வேர்ஹவுசிங் வந்து இப்போ ஓல்டு கான்செப்டா போயிடுச்சு. இப்போ அதுவே டேட்டா சயின்ஸ்னு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சரி, அந்த மேங்கோ ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். நீ எந்திரிச்சு போய் கொடுக்க மாட்டியோ? சரி, இப்போ வந்து அடுத்தது கேள்வி வருவோம். நீங்க நல்லா சொன்னீங்க, ரொம்ப இன்டராக்டிவா இருந்துச்சு இன்டர்வியூ. ஆமா, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அப்படியே வந்து ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்தது ஒன்று கேட்கணும். சரி, இப்போ வந்து லயோலா காலேஜ்ல படிக்கும்பொழுது லவ் ஏதாவது இருந்துச்சா உனக்கு? அப்படிலாம் இல்லை. சரி, அப்ப அங்க படிக்கும்பொழுது சினிமா நிறைய போய் பாப்பியா? சினிமா மூவிஸ் நான் நிறைய பார்ப்பேன், டெய்லி ஒரு மூவி. சரி, அங்க படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கான்டாக்ட்ல இருக்கானுங்களா? லயோலால படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. மூவிஸ் இதுக்குள்ள இருக்காங்க. இதுக்காக யாரு? சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பையன் இருக்கான், அஸ்வத்னு ஒருத்தன். அஸ்வத் மாரிமுத்து இல்ல, இது வேற அஸ்வத். அவன் வந்து என்னவா இருக்கான்? அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான். யாரு கூட? அதெல்லாம் தெரியல மச்சி. முதல் ஒருத்தர் இருந்தா இப்போ ஒரு ஆள்கிட்ட இருக்கான். டைரக்டர் அந்த சம்பளம் வருமாடா? வராது இல்ல? பெரிய ஆள்கிட்ட இருந்தா வரும், சின்ன ஆள்கிட்ட இருந்தா வராது. ப்ரொடியூசர் கொடுத்தா வரும், இல்லைன்னா வராது. அவ்வளவுதான். மோட் செட் பண்றது. சரி, இப்போ வந்து இப்ப நல்ல பெரிய ப்ரொடியூசர், ஒரு பெரிய கம்பெனி, பெரிய டைரக்டர்னு வச்சுக்கோங்க, என்ன ஒரு மாசம் ஒரு 50,000 வருமா சம்பளம்? அதிகமா வருமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மூவிக்கு அப்படின்னு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு மூவிக்கு ஒரு 2 லட்சம் உள்ள வரும்ல? அவ்வளவுலாம் வராது. சங்கர் டைரக்டர் அப்படி வரும், கொஞ்சம் பெரிய டைரக்டர்னா. ஓ ஆமா, அசிஸ்டன்ட் தானே. இல்ல அசிஸ்டன்ட் ஃப்ரீ டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க பிளைட்ல. மற்றதெல்லாம் இது ஒண்ணாது. இந்த எங்க ஊருக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, மணிவேதனத்தோட அசிஸ்டன்ட். யாரு பேரு? அதான் இந்த படம்லாம் எடுத்திருக்காரு, 3 படம் எடுத்திருக்காரு. 3மே நல்ல படம் தான். ஆனா சின்ன மண்ணூர்காரர் ஒருத்தர் இருக்காருல்ல, யார் பேரு? 3மே நல்ல படம் தான், நல்லா தான் இருக்கும். ஆனா அது ஏன் ஓடல இருந்து இல்ல. ஏதோ ஒரு படம் சொன்னியடா, முதல் படம் என்ன படம் அது? ஃபர்ஸ்ட் படம் வந்து படை வீரன், அப்புறம் வானம் கொட்டட்டும். ஐயா மாத்தி சொல்லிட்டேன்னா, வானம் கொட்டட்டும், படை வீரன், இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்துச்சு ஹிட்லர். 3மே படை வீரன் தான் சொல்லிட்டு இருந்த நீ. படை வீரன் எங்க பார்த்தேன் நானு, பார்க்கவே இல்லை. வானம் கொட்டட்டும்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா எடுத்திருந்தாப்புல. அது ஏன் ஓடலாம் தான் தெரியல. அந்த சரத்குமாரோட கேரக்டர் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி எடுத்திருந்தாருன்னா படம் வேற லெவலில் போயிருக்கும். வானம் கொட்டட்டும் ஓகே கட்டிவிட்டாப்ல. செக்க சிவந்த வானம் தான் பார்த்தேன். வானம் கொட்டட்டும் சரத்குமார், ராதிகா, சிவாஜி பேரன், வேற என்ன பிரபு பையன், அவர் நடிச்சது. வானம் கொட்டட்டும், இது வாழைப்பழத்தை கொண்டு வந்து எடுத்துக்குவானே அந்த படம் தான். அதேதான் அது வாழைப்பழம் படம் தான். அது புது கான்செப்ட். எங்க ஊர்ல அவர் எங்க வாழைக்காய் வியாபாரம் எங்க ஊர்ல ஜாஸ்தியா, அதை போக்கஸ் பண்ணிருப்பாப்ல. இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க அண்ணன் அவர் எடுத்து படமாடா, டைரக்ட் பண்ண படமா? ஆமா, அவங்க அண்ணன் வந்து அவர் பேர் என்ன? அவர் பேரு சரி, ஏதோ ஒரு பேர் ஐயோ டக்குனு போய் வரலாம். குணசேகரன் நல்ல டேலண்டான ஃபெல்லோ, நல்லா பண்ணுவாங்க. ஆனா சூப்பர் படான்டா, சூப்பரா எடுத்துருப்பாப்ல. சரத்குமார் அப்பாவை வருவான்ல, அப்பாவை வருவான். அவங்க அண்ணனே வாழைக்காய் வியாபாரம் தான், இங்க கோயம்பேட்டுல பெரிய வாழைக்காய் வியாபாரி. மொத்த காசுக்கு போட்டு எடுத்தாங்க, போச்சா? ஏன் வாழைப்பழம் பார்த்துல வெங்காயம் பண்ணி இருந்தா கூட வந்துருக்கு. வாழைப்பழத்துல கடை வச்சிருக்காரு கோயம்பேட்டுல, அதுல சம்பாரிச்ச காசெல்லாம் படத்துல போட்டாங்கடா. ஓஹோ, போச்சா? அது கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. அதனாலதான் ஹிட்லர் எடுத்தாப்ல. ஒரு சின்ன ஒரு டியூனிங்ல வந்து போயிருந்தா, அதாவது ஒரு படம்னு வச்சுக்குவேன், 40வது நிமிஷத்துல வந்து கடையோட டைரக்ஷன் மாறணும். ஒரு பீரியட் ஸ்கூல்ல ஒரு பீரியட் வந்து 40 நிமிஷம் வைப்பாங்க. ஏன்னா நீயே இவ்வளவு பேசுறியே, அந்த படம் எடுக்கிறாள், அது தெரியாது. அது இருக்குதுடா, அது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சினிமா ஃபீல்டுக்குள்ள போயிடும் பணம்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்பி பண்ண முடியாது. சொந்தமா காசெல்லாம் போட்டு எடுக்க கூடாது.
நீ சொந்தமா காசு போட்டு எடுக்கிறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் பட்ஜெட் இப்போ எவ்வளவு நல்ல போனா போயிட்டு போகுது. அந்த காசு ஒரு 1 கோடி ரூபா போறேன்னா அந்த 1 கோடி ரூபாய் தூக்கி தனியா வச்சிடணும். அது வராது அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அப்புறம் படத்தை எடுக்கணும். அதுவும் வந்து ஃபுல்லா ரொம்ப நாளா சூப்பரா மெருகேற்றி ஒரு பிசினஸ் தான். அதுல எதையாவது பேசுற கேக்குதா பாரு, அதுவாக பேசிட்டு அதான்டா பிசினஸ்ல எவ்வளவு பிசினஸ் இருக்கு, இதுக்குள்ள வரணும்னு என்ன இருக்கு? அப்படி இல்ல, பிசினஸ்ங்கிற மைண்ட் வேற, படம் எடுக்கிற ஒரு சிலர் நல்லா எடுக்கிறாங்கல்ல. இப்போ வந்து கலைப்புலி, அப்புறம் வந்து கலைப்புலி தானும் ஒரு சிலர் இருக்காங்க, ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் ப்ரொடியூசரை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு சிலர் கரெக்டான கதையை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல. அதுலயும் கூட 1-2 போயிருது, இருந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க. அது ஒரு சைக்கிள் இருக்கு மச்சி. ஃபர்ஸ்ட் ஹீரோ இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு இருக்கேன் இல்லையா, கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு, அது வந்து மக்கள்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் வந்து மெயின் ஒரு இதுக்கு. இப்போ பாரு, விஜய் வந்து தூக்கி விட்டு அப்படியே எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க விஜய. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராய் படம் பாத்தியா? சரி, விஜய் சொல்றத ஒருத்தர் பேசுறாங்கன்னா லிசன் பண்ணணும். அப்படியே மனசுல மண்டல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்க பேசுறத லிசன் பண்ணி அதுல இருந்து கொஸ்டின் கேட்கணும். நீ மாட்டுக்கு ரேண்டமா உனக்கு தோன்றது பேசிட்டே இருக்கு. சரி, ட்ராய் பாத்தியா? ட்ராயில வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துனே அவனோட கேரக்டர் காமிப்பாங்க பாத்தியா, அகிலீஸ் அப்படின்னு பட்டே கிளம்பா ஜங்கு வந்து ஜக்குன்னு குத்திட்டு ஜம்ப் பண்ணி குத்துவான் பாத்தியா. அப்ப அதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து அந்த அகிலீஸ் அப்படின்னாலே ஒரு பயங்கரமா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அகிலீஸ்னா அப்படின்னு அடுத்து ஒரு ஃபைட் வரும், அதுலயும் வந்து அகிலீஸ் காட்டுவாங்க. பயங்கரமா ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் கில் பண்ணிடுவான். அதனால அந்த வாரே வந்து ஜெயிப்பாங்க. புரியுதா? அதுதான் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த கேரக்டர் வந்து ஹைப் பண்ணி தூக்கி மக்களோட மனசுல நிப்பாட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படி மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், எதிர்பார்ப்பு வரும். சரியா? அப்படியே வந்து படத்தை தூக்கி அந்த கேரக்டர் வச்சு அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்னு இருக்கு. ஒரு கேரக்டர் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒண்ணு எடுக்கணும், கடைசியில் எண்ட் ஆகும்போது வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். வேணு அரவிந்த் சொல்லுவாப்லடா, வந்ததை பாத்திருக்கியா நீ? வேணு அரவிந்தோட சேனல்ல, வேணு அரவிந்தோட சேனல் பாத்திருக்கியா நீ? பார்த்ததில்ல. அதை நீ பாரு. முதல்ல படத்துல வந்து எத்தனை விதமான ஸ்கிரீன் பிளே இருக்கு, எத்தனை இடத்துல ஏறி இறங்கணும். 3 தடவை ஏறி இறங்குற மாதிரி படம் எடுக்கலாம், 5 தடவை ஏறி இறங்குற மாதிரி படம் எடுக்கலாம், 7 தடவை ஏறி இறங்குற மாதிரி படம் எடுக்கலாம் சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க, அந்த சைக்கிள் பேர் மறந்துட்டேன். ஸ்கிரிப்டோட செம சைக்கிள். சரியா? அந்த சைக்கிள் வச்சு படம் வந்து செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து ஹை லெவல்ல இருக்கும், அப்படி லோ லெவல் இறங்கி 0ல நிக்கிறோம். ரஜினியோட படம் பூராமே அப்படித்தான். இன்டர்வல்ல வந்து ரஜினி வந்து 0 ஆயிடுவார். வேணு அரவிந்த் அபிஷியல்னு நினைக்கிறேன். அதை பார்த்தேன்னா தெரியும் உனக்கு, நிறைய ஐடியா வரும் உனக்கு. வேணு அரவிந்த் நடிகர் இருக்காருல்ல, ஆமா, அவரோட யூடியூப் சேனல், யூடியூபுக்குள்ள போ, எது எடுத்தாலும் கூகுளுக்கே போகாதான். இவன் பார்த்திருக்கியா? அதுவும் நல்லா இருக்கும். வேணு ஸ்பேஸோட அரவிந்த் நாடு இன்டர்வியூ இல்ல அது இல்ல, வேணு அரவிந்த்னே போடு, வேணு அரவிந்த் மட்டும் போடு வரும் அதுல. அதுதான் இதுவா? வித்து வேணுவா வினாடிகள் இல்ல, இருக்குல்ல, அவ்வளவுதான். வினாடிகள் இல்லடா, வினாடிகளா? அதுல சினிமா போய் சொல்றாரா பாரு. இதுல திரும்பி அப்போ நிச்சயமா நான் சொல்ல போறேன் ஜாப்பனீஸ் ஃபிலிமும் சொல்லுவேன் நினைக்காதீங்க. நாம பார்க்க வேண்டிய முக்கியமான தமிழ் சினிமாவும் இருக்கு. ஒரு 2 சொல்றேன். நம்பர் 1 தில்லானா மோகனாம்பாள். ஏன் அந்த படம் எனக்கு பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கல்ச்சரலி ஓரியன்டட் அண்ட் அதுல வந்து ஒரு ஆஸ்தட்டிக் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஜாம்பவான் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. தில்லானா மோகனாம்பாள் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2வது காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அந்த ஹியூமர் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட் நவடேஸ். உள்ள இருக்கிற பூதம் கையை கடிச்சு கொதறிடும். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதும்பாங்க. கை போச்சுன்னா அப்புறம் ஏது போஜனம்? நாய் மாதிரி பிளேட்ல வச்சு நக்க வேண்டியதுதான். தில்லு இருந்த கையை உள்ள விட்டு பாருங்க. ஒரு படத்துக்கு கதை, வசனம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் டப்பிங். ஏன்னா அதுதான் அந்த படத்தை முழுமையாக்குது. மே மாதம் படத்துல வினீத்துக்கு நான் தான் குரல் கொடுத்தேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட முதல் தமிழ் படம் கடமை, அதுக்கும் நான் தான் டப் பண்ணிருக்கேன். டப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க அவசியமா இருக்கும். ஒரு 10
10 பேர் ஒரு சீன்ல இருப்பாங்க. நன்றி அவங்க வரக்கூடாது. டப்பிங் வரும்போது அத்தனை பேர் சேர்ந்து வர வேண்டிய அவசியம் இல்ல, தனித்தனியா சங்கர் டப்பிங் குரு. பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த வந்து படத்தை நீங்க ஸ்கூல் படிக்கும் போது பார்த்த எக்ஸைட்மெண்ட் தான் இப்ப பார்த்தாலும் இருக்கும். ஆனா ஒரு நல்லா சீன்னா இருக்கு. என்ன, சீக்வன்ஸ்னா என்ன, ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு ஜெனரலா பார்த்தோம். எத்தனை ஸ்கிரீன் பிளே டைப் இருக்குன்னு அதான், பார்க்கலாம். அதான். ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன? செட்டப், கான்சென்ட்ரேஷன், ரெசல்யூஷன். செட்டப்னா ஹீரோ யாரு, அவனோட இதுதான் நான் பேக்ரவுண்ட், சொன்னேன். அப்புறம் அவனுக்கு பிரச்சனை என்ன, கதையில Character establishment, அந்த அதை சேர்ந்து. பிரச்சனையை எதிர்த்து ஹீரோ என்ன பண்ணான், அது அவனை எங்க கொண்டு போய் சேர்த்தது, அந்த ட்விஸ்ட் தான் கதையோட மிட் பாயிண்டா வரும். கடைசியா ரெசல்யூஷன், நம்ம ஹீரோ கடைசியில வந்தானா இல்லையா, இது கிளைமேக்ஸ் நோக்கி போகும். 3 ஆக்ட் மாதிரி 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நடுவுல பேசுறேன், அப்புறம் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆயிடும் போகுது. மிஸ்டேக் என் லைஃபே மாத்திடுச்சு. அப்படி என்ன தப்பு பண்ணேன்? படம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது. அது ஓகே போதும், இதை அவங்க பார்த்துக்குவாங்க. அட்டு வேணு அரவிந்த் _official. நம்மளோட பேய் படம் எல்லாம் வந்து எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாமே வந்து சேம் கிளிஷே, அதே தான். காத்தடிக்கும், ஒரு தனி பங்களா காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள, அது இதுன்னு. ஒரு டிஃப்ரெண்டான மூவினா கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லரா நல்லா எடுத்தாங்கன்னா அவள் மூவிஸ் எல்லாம். அவள் அதுவும் அப்படிதான். என்ன அப்புறம் எவன் வீடியோ பாத்துட்டு இருக்கிற வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட மாட்டான். நீ வந்து இப்படி உரிமை என்ன? ஓ அப்படியா? உரிமையா இருக்க இருமல், நான் என்ன பண்றது, சாரி. அப்படின்னா கேப் விடு, ஓகே, கட் பண்ணி தூக்குற மாதிரி கேப் விடு. ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி சொல்லணும்ல, நீங்க எடிட் பண்ணிருக்கீங்கல்ல, கரெக்ட். நானே பண்ணிருக்கேன், மறந்துட்டேன். சரி, இவன் என்னத்த போட்டுற போறேன் அப்படின்னு ஒரு இது, அவ்வளவுதான். அப்படின்னாலும் 5 வியூ தான் போனடா. 700 வியூ போயிடுச்சுடா. 700 வியூ 5 மணி நேரம் போயிடுச்சுடா. அப்படியா? 6 மணி நேரம். செமடா. இதையும் உட்காந்து பாக்குறான் இல்லடா, ஆள் இருக்கா இல்லடா, நம்ம பேசுறதையும் உட்காந்து பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்டா. இப்படி பேசி பேசி பெரிய ஆள் ஆயிடலாம்டா. என்னடா என்ன மாப்பிள்ள? ஆமா, 7 மணி நேரம் பார்த்திருக்காங்க போனதடா வீடியோ. அந்த மாதிரி பேய் படம் வந்து டிஃப்ரெண்டா எடுக்கணும் மாப்பிள்ள. சரியா? ஒரு சின்னது சொல்றேன் பாரு. அதாவது அந்த ஃபீல்டு எடுக்கலாம். பாரு நான் பேச வர்றத பேச வர்றா. திடீர்னு ஒரு பேய் காட்டுறோம், சரியா? வீட்டுக்கு முன்னாடி இப்படி வெளியே வந்து பாக்குறாங்க, ஒரு லாரி நின்று இருந்திருக்கு. நைட்டு 12 மணிக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த லாரி அப்படியே திருகி இருக்கு. அந்த லாரி இது எந்த இங்கிலீஷ் படம் தான் தெரியுமில்ல? அது இல்ல, ஆக்சுவலி வந்து அந்த லாரி வந்து ஒரு எம்டி கண்டெய்னர். அந்த எம்டி கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு நல்லா வந்து காத்த வந்து நல்லா ஹீட்டா இருக்கும்போது மூடிய மூடிட்டானுங்க. காத்து கூலிங் ஆகும்போது அந்த ப்ரெஷர்ல நசுங்கிருச்சு. அத வந்து பேயின்னு நினைச்சுக்கிறாங்க மக்கள். அதான் கதை. பிரஷர் வந்து எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு. நல்லதான் இல்ல, அவள்ல அந்த சீன் அதே மாதிரி ஒரு சீன் வரும். நான் நினைச்சு வச்சிருந்த சீன் அது சூப்பரா. ஆனா நான் லாரி நினைச்சிருந்தேன். அவள் படத்துல வந்து ஜீப் அப்படி நெளிச்சு வச்சிருக்கோம் பேய். ஆனா அது நெளிச்சுதான் வச்சிருக்கோம். நான் சொல்றது வந்து அப்படியே அந்த பேய் வந்து லாரி அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி திரும்பி வச்சிருக்கு அப்படின்னு இருந்தோம். அப்படி சீன் இருக்கும் பயங்கரமா. அந்த மாதிரி எனக்கு இந்த விதத்துல வந்து த்ரில்லர் வந்து ரொம்ப பிடிச்சது தெரியுமா? இந்த அரைவல்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா? இங்கிலீஷ் மூவி. ஸ்பேஸ்ல இருந்து ஏலியன்ஸ் வருவாங்க. இதுல வரைக்கும் நீ ஏலியன்ஸ் வந்து எப்படி கட்டிருப்பாங்கன்னா சும்மா பொம்மை மண்டை அப்படிதான் கட்டுவாங்க இல்லையா? அதுல ஏலியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும், பயங்கர பெருசா இருக்கும், கை காலம் அப்படி இருக்கும், பயங்கர இன்டெலிஜென்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு பேரு அரைவல். சூப்பரா இருக்கும் அந்த படம். பாட்டு பேரு. அதுல மியூசிக்கே வந்து பயங்கரமா இருக்கும். அந்த மியூசிக்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி மியூசிக் கேட்டிருக்க மாட்டேன் நீ. ஏலியன்ஸ் மியூசிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்த படத்துல பார்க்க வேண்டிய படங்கள் ஒரு 5 படம் சொல்லு. அதாவது ஜாலியா இருக்கணும், பார்க்க ஜாலியாவும் நல்லா யோசிக்கிற மாதிரி இன்டெலிஜென்டா அப்படி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரியா? தமிழ்ல சொல்றியா? தமிழ் டப்புடா இருந்தா கூட ஓகே, மக்கள் பார்க்க வேண்டிய மாதிரி என்ன இருக்கு? இப்போ வீரதீர சூரன் நல்லா இருக்கா? அது கூட பரவாயில்ல, அது நல்லா தான் இருந்துச்சு. அத ஏன் அமேசான் பிரைம்ல வீரதீர சூரன் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்கான்? டேய், அது டிஃப்ரெண்டா இருக்குக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்ட் 1 எடுக்க போறாங்கடா.
புரியுதா? அப்படியா? நீங்க எல்லாம் பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. ஆமா. ஓ நான் என்ன நினைச்சேன், வெளியில தியேட்டர்ல வருது பார்ட் 1, அமேசான்ல வந்து பார்ட் 2 நினைச்சேன். அப்படியா? அப்படி இல்ல, எல்லா பேரும் அப்படிதான். பார்ட் 1 எங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா பாவிங்களா, பார்ட் 2 தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 1 இனிமேல் தான் எடுக்க போறாங்க. ஓஹோ. இதோட விக்ரமோட ஸ்டார்டிங். நான் என்ன நினைச்சேன்னா, எப்பறம் விக்ரம் இவ்வளவு ஸ்பீடா நடிச்சா 2 பார்ட்ல எண்டு பாயிண்ட் காமிச்சிட்டாங்க. நீ ஹிஸ்டரி, அதோட ஹிஸ்டரி பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எது ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருந்தாலும் செகண்ட் பார்ட்டா இருந்தா, மகேந்திர பாகுபலி முதல்ல வச்சுட்டு வீரேந்திர பாகுபலி 2ஆவதா வச்சாங்கல்ல. அப்பா கதையை தானே 2ஆவதா வச்சாங்க. மகன் கதை தானே முதல்ல வரும், அப்பாவோட கதை 2ஆவது இதுல வரும். அந்த மாதிரி பாகுபலி சொல்றியா? ஆமா. பாகுபலிலாம் கிளிஷே மூவி தான், ஆனா அது எடுத்த விதம் வந்து சூப்பரா எழுது. அமரேந்திர பாகுபலி, வீரேந்திர பாகுபலி, அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை கதை. நான் என் பையனுக்கு கதை சொல்லும் போதெல்லாம் டெய்லி கதை சொல்லுவேன். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் டெய்லி கதை சொல்லுவேன். எப்படி யோசிக்கிறேன்னு தெரியாது. 2 பேரும் பக்கத்துல படுக்க வச்சு அப்படியே திடீர்னு ஒரு குளம், அதுல ஒரு முதலை, அங்க மரத்து மேல ஒரு குரங்கு, இங்கிட்டு ஒரு மானு, இங்கிட்டு ஒரு சிங்கம், அப்படி கேரக்டருக்கு ஃபார்ம் பண்ணி இது இங்கிட்டு வரும், இது அங்கிட்டு போகும், அப்படி இப்படி இப்படி சொல்லி அப்படியே வந்து ஒரு கதை டெவலப் ஆயிடும். அப்புறம் திடீர்னு ஒரு மலை உச்சியில ஒரு பருந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்க, அப்படியே அதை வச்சு ஒரு ஸ்டோரி டெவலப் ஆயிரும். இப்படி டெய்லி கதை சொல்லி அப்புறம் பார்த்தா பாகுபலியில பார்த்தா நான் சொன்ன கதை தான் அதுலயே வந்திருக்கு. நான் யானையை, ஒரு இளவரசன் வந்து யானையை சண்டை போட்டு ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்த்தா யானையை ஃபைட் பண்ணியா. அப்படி பாகுபலி கதை நம்ம சின்ன பிள்ளைல படுக்க வச்சு கதை சொல்றோம்ல, அதே கதையை தான் கிராபிக்ஸ்ல அந்த மண்டை கலந்து உடஞ்சு உழுவுறதெல்லாம் செம்ம கிராபிக்ஸ், சூப்பரா இருக்கு. கிராபிக்ஸ் மாதிரியே தெரியாது. அது அந்த டேமை உடைச்சு விடுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், அந்த மக்கள் நம்பணும், அவ்வளவுதான். அந்த இதுல பாத்தியா மோகன்லால் அடிக்கடி வந்து இளைஞனா காமிட்டுவாங்க. பாத்தியா, இளைஞனா காமிப்பாங்களா மோகன்லாலுக்கு? ஐயோ இளைஞனா காமிப்பாங்களா? அவரு இன்னும் ஒரு இளைஞன் ஒரு படம் வந்திருக்கு, அதெல்லாம் இப்ப வந்து படம்டா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து புலிமுருகன்லாம் வந்து புலியை பாத்தியா, அதெல்லாம் நம்பவே முடியாது. புலி வந்து பொம்மை புலின்னு அசால்ட், இது கிராபிக்ஸ் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. அதே மாதிரி மருதநாட்டு இளைஞனா, அது இது மம்முட்டியோட நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் இல்ல, மோகன்லால வந்து இளைஞன் ரேஞ்சுக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடம்பாக நம்ம அவருக்கு கண்ணாங்கிட்ட 1 கிலோ நடுவுல கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் கண்ணு. அவருக்கு என்னடா பேன் இந்தியா பேன் வேர்ல்டு மூவிடா இது. நம்ம பேசிருக்கு பேன் வேர்ல்டு வீடியோடா. மம்முட்டி மோகன்லால பத்தி என் செல்லக்குட்டி. ஆமா, என் செல்லக்குட்டி. அவர் பேரை அவரே கெடுத்துக்கிறாரு. ஆமா, பேரை அவரே கெடுத்துக்கிறாரு. அவரு அந்த இளைஞன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து என்ன மருதநாட்டில இன்னமும் பேரு அந்த மாதிரி டைட்டில் வச்சுட்டு இளைஞனா வந்து கட்டிருப்பாங்க. அன்பிலீவபிள். எந்தெந்த நாட்டுல பாக்குறாங்க தெரியுமா நம்ம சேனல்ல? அப்படியா? பின்ன ஜப்பான்ல, ரஷ்யாவுல, யுஎஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க. ரியலி? எஸ். இப்ப தொடர்ந்து நடிச்சிருக்காரு, அது நல்லா இருக்கு போல. யாரு? மம்முட்டி நடிச்சது இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து முன்னாடி. பாக்குறதுக்கு நேரம் இல்லடா. எவ்வளவு படம், டெய்லி 4 படம் பார்த்தா கூட பார்த்து முடிய முடியாது. நிறைய இருக்கு மூவிஸ்லாம். இந்த படம் நல்லா இருக்குமா, மஞ்சு மேல் பாய்ஸ்? சூப்பரா இருக்கும் மஞ்சு மேல் பாய்ஸ். நான் 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துட்டேன், இன்னும் அழுக்கவே இல்லை. என்ன கதை? நம்ம கொடைக்கானல் போனோம்ல, என்ன கதை? ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அதுல நடந்து ஏதாவது நான் போய் குணா பார்க்குல எல்லாம் போனோம்ல. நீ வந்தியா குணா பார்க்குல? நான் வரல. அது அப்ப இப்ப ஆரி உள்ள வர்றதில்ல. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குணா பார்க்குல எல்லாம் போய் கமல் கால வச்சு இடத்துல நம்மளும் கால வச்சு போய் கத்தணும். ஞாபகம் இருக்கா? நீ வரல? எங்கடா உள்ள விடவே இல்லைடா நமக்கு. நீ வரல நினைக்கிறேன். யாரு போனேன்? நம்ம போன பதான்டா, செல்வின் தான் போனோம். நீ வரலையா செல்வின் வரும்போது? நம்ம கொடைக்கானல் போனோம்டா, சூசைட் பாயிண்ட் எல்லாம் போய் உள்ள போய் பார்த்தேன், எட்டி பார்த்தோம். ஆமா, எல்லாம் எட்டி பார்த்தோம். குணா கேவுக்குள்ள இறங்கறதுக்கு எட்டி பார்த்தோம். குணா கேவை இப்படி எட்டி பார்த்தோம், கீழே தெரிஞ்சது பார்த்தோம். உள்ள போய் கமல் கால வச்சு கத்துவான்ல,
இது மனிதர் உணர்ந்துகள்ல மனித கால் அதே இடத்துல நம்ம காலை வச்சு கத்துனோம். மனிதர் உணர்ந்துகள்னு கத்துனோம். ஞாபகம் இருக்கா? நீ இல்ல நான் அவ்வளவு தூரம் எல்லாம் இறங்கல. நீ இறங்கல நினைக்கிறேன். செம்மையா இருந்துச்சு. அது அவ்வளவு டேஞ்சர். உள்ள இறங்குறதே டேஞ்சர். உளுக்கு வலிக்கி விடுச்சுன்னா போய் சேர்ந்து ஆமா வலிக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு 15 பேர் மொத்தமா சரஞ்சரமா செத்துருக்காங்க. வெளியே தெரியல. ஒருத்தன் கீழே விழுந்து மொத்தமா கையை பிடிச்சு அப்படியே மொத்தமா 13 பேர்லாம் உள்ள விழுந்து செத்துருக்காங்க. அதனாலதான் குணாபுரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் குணா கேவ்ஸ் கீழே போய் அது சுத்தி எங்கிட்ட குணா கேவோட சுத்தி எங்கிட்ட போவாங்க. அது கீழே அதுக்குள்ள போய் உள்ள விழுந்து மாட்டிக்குவான். மஞ்சுமல் பாய்ஸ் பாக்கலையா நீ? உள்ள விழுந்துருவான்டா. செம்மையா எடுத்துருப்பான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா டும் டும் இப்படி போகும். வளைஞ்சு போகும். என் பையன் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு முடிச்சு வந்து உட்காந்து அழுதுருக்கான். ஐயோ பயமா இருக்கு. குட்டி பசங்களாம் பார்த்தா பயந்துருவாங்க. இப்போ இதுல ரிலையன்ஸோட ஜியோ ஹாட்ஸ்டார் நல்லா இருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் இப்போ விட்டுருவாங்கல்ல. ஜியோ ஹாட்ஸ்டார் நான் மெயினா நீயா நானா தான் பாப்பேன். நீயா நானா ஓகே. இப்ப புதுசா வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் அப் வச்சு ஸ்டார்ட் அப் சிங்கம் எதுல இருக்கு? அது ஜியோ ஹாட்ஸ்டார் தானே? செம்மையா இருக்கும். நாங்க அதுல தானே இருந்தேன். ஸ்டார்ட் அப்புக்கு தானே பெங்களூர்ல. அதுதானே சிடிஓ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டார்ட் அப் வெளியே இருந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஈஸியா இருக்கும். உள்ள போனா நான் குத்துவாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு டைமே இருக்கு. வேலை இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ நீ சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி போர் அடிக்க மோனோட்டோனஸா போர் அடிக்காது. புதுசு புதுசா யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா, சரியா? அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் உனக்கு பணம் வேணும். அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பணம் வேணும். அப்ப நீ வந்து இன்வெஸ்ட் பண்ற ஆளுகிட்ட போய் நிப்ப. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ற ஆளுகள்லாம் வந்து உன்கிட்ட கேட்பாங்க. இந்த ஐடியா நம்ம பெருமையா கொண்டு போய் நிப்போம். என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்போமா. அவங்க ரெண்டு கொஸ்டின் போடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 2 கொஸ்டின் கொண்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது. இப்படி இருந்தா இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன், ஏன் இது இப்படி நெகட்டிவா போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னா நீ திருதிரு முடிப்பேன். அது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா போயிட்டு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பண்ணேன்னா அவங்க வந்து பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ. உன்னோட ரெஸ்பான்ஸ் பிடிச்சி போச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் 1 கோடி பண்றேன், 5 கோடி பண்றேன், 10 கோடி பண்றேன். உன்னோட இது ஒரு எபிசோட் கூட பாரு சூப்பரா இருக்கும். அந்த ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஸ்டாக்கு, எவ்வளவு நீ எதிர்பார்க்குற, அது எவ்வளவு, இது எவ்வளவு அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்களா. ஒவ்வொருத்தரும் அது பெங்களூர்ல ஒரு ஆள் இருக்காது, மோகன் டக்குன்னு பேரும் இல்லை. அவர் ஒரே ஆளு 150 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 150 கம்பெனில ஒரே ஆள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் பார்த்தனே ஸ்டார்ட் அப் எல்லாம் எந்திரிச்சு செம்மையா இருக்கு. அவரு எப்படி 150 கம்பெனிக்கு தேவையான பணம் எப்படி வந்துச்சு? அப்படியே டெவலப் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கம்பெனியா சூஸ் பண்றது, அந்த கம்பெனிக்கு பணத்தை போடுறது. அவங்க சம்பாதிக்கிறதுல பாதியே ஒரு எடுத்துக்கிறாரு ப்ராஃபிட்டுக்கு. அந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்றவங்க பூராமே அந்த அவங்க மண்டையில ஏறி முடிய பிடிச்சிக்குவாங்க. அப்படிதான் டாக்குமெண்ட் போடுவாங்க. கழுத்துல ஏறி உட்காந்துட்டு முடிய பிடிச்சி ஆட்டுற மாதிரி. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி அவங்க எடுத்துக்கிற மாதிரி, இன்வெஸ்டர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி, மிச்சம் நமக்கு வர மாதிரி, அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்டே போடுவாங்க. அதாவது செலவெல்லாம் உன்னோடது. ஆமா, ப்ராஃபிட்ல அப்படி பாதி கொடுத்துடணும். ஏன்னா நீ அவன் பணம் போடுறான்ல, 5 கோடிக்கு ஒண்ணுமே எல்லாம் போய் நிக்கிற. 5 கோடி 10 கோடி ப்ரொடியூசர் மாதிரி, நீ டைரக்டர் மாதிரி, ஸ்டார்ட் அப் கம்பெனி டைரக்டர் மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்றவரு ப்ரொடியூசர் மாதிரி. அப்போ மொத்த பணத்துலயும் அவர் தானே ப்ராஃபிட் போகணும். அந்த மாதிரி நீ வந்து புஷ் பண்ணி ஓரளவுக்கு. அதுவும் எப்படி நீ சும்மா போய் நின்னெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஐடியாவோட போய் நின்று இப்ப நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உன்னோட முயற்சி போட்டு பாதி தூரம் இப்ப டீ ஷாப் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க, டீ பிரான்ச்சஸ் எல்லாம். அது ஒரு 10 ஷாப் ஓபன் பண்ணிட்டேன். 10 ஷாப் ஓபன் பண்ணி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதை வந்து 100 ஷாப்பா கன்வெர்ட் பண்ணணும், 200 ஷாப்பா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப நீ இன்வெஸ்டர் போனேன்னா உனக்கு ஈஸியா பண்ணி கிடைக்கும். ஈஸியா நான் போறேன் வந்து விழுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். உனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நீ வந்து அவங்க சொல்ற டைம்ஸ்க்கு ஒத்து போகணும்னு கிடையாது. ஏன்னா நீ ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிருக்க. சோ உனக்கு வந்து 2-3 இன்வெஸ்டர் போட்டி போடுவாங்க, நான் பண்றேன். அப்ப யார் வந்து கம்மியா ப்ராஃபிட் ஷேர் பண்றாங்களோ அவங்ககிட்ட போய்க்கலாம். உனக்கு கம்மியா கேட்கறாங்களோ, ப்ராஃபிட் கம்மியா கேட்கறாங்களோ, ஷேர் கம்மியா கேட்கறாங்களோ, அவங்ககிட்ட போய் நீ சைன் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்.
இப்போ அதே இது நீ ப்ரூஃப் பண்ணாம எடுத்துனே வெறும் ஐடியா மட்டும் கொண்டு போய் நீ பண்றேன்னு வச்சுக்கேன், அது வந்து ஐடியா நல்லா போகும் இதாகும்னு தெரியும் அவங்களுக்கு. ஐடியா காப்பி ஆயிடும் வெளியில. இல்ல வெளியில கூட காப்பி ஆயிடும். அவங்களுக்கு தெரியுது சரியா. அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நிறைய வரும். புரியுதா? ஆமா ஆமா. அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நிறைய வரும், அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து 2 கோடி போடுறேன் 3 கோடி போடுறேன் அப்படின்னு வருவாங்களே ஒழிய பஞ்சா வந்து 4-5 பேர் அட்டத்துல வந்து இன்வெஸ்டர் வர மாட்டாங்க. நீ ப்ரூஃப் பண்ணாதான் நிறைய பேர் வருவாங்க. ப்ரூஃப் பண்ண வெறும் ஐடியாவோட போய் நின்னா ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ஸ்டார்ட் அப் வேர்ல்டுங்கிறது ஒரு பெரிய உலகம், தனி உலகம். பெங்களூர்ல எத்தனை ஸ்டார்ட் அப் தெரியுமா? 500 ஸ்டார்ட் அப் போல இருக்கு. 500 2000 எக்கச்சக்கமா இருக்கு. 5G போன் டெல்லி தான். ஆமா 5G. எப்படி சொன்னா வேகமா வருது. பொலக்ஸ் கிரிப்டோ எதுக்கிட்ட பொலக்ஸ் போலோனிக்ஸ் சும்மா பாக்குறேன்டா எவ்வளோ ரேட் இருக்குன்னு பார்க்க. ஆப் மொபைல் ஆப்பே கிட்டத்தட்ட அப்போ பார்த்தப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ 10 லட்சம் ஆப் இருந்துச்சு. இன்னைக்கு 20 லட்சத்துக்கு 30 லட்சம் 25 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். இது என்ன மொபைலா? பிடிசியா? ஏறிட்டு இறங்கிட்டு ஏறிட்டு கிச்சா யாராவது அது பூரா இது ஸ்னாப்ஷாட் லாவா. அப்புறம் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊரு சுத்தி பார்க்கணும்னா எங்க போலாம்? மால்தீவ்ஸ் போலாமா? மால்தீவ்ஸ்ல எல்லாம் இருக்கு. சுத்தி கடல், ஒரு வாட்டர் பாட்டில் 150 ரூபா சொல்லியா? அப்படியா? ஆமா. மால்தீவ்ஸ்ல இதானே இது மால்தீவ்ஸ் இதானே? இதான்டா. ஆமா ஐ திங்க் சோ. சரி கிளம்புவோமா? கிளம்புவோம். எங்க போறோம்? இன்னொரு டீ சாப்பிடுமா? உனக்கு தான் டீ. இன்னொரு டீ எல்லாம் வேண்டாம், சுகர் வந்துடும் அப்புறம். 51 நிமிஷம் ஓடிடுச்சு. ஆமா செம்மடா. ரொம்ப பெரிய கதை. கட் பண்ணி போடு. கண்டென்ட் பேசி எல்லாம் போட மாட்டேன், ரெசல்யூஷனை குறைச்சிருவேன். அடா பாவி. இல்லடா எதுல டாபிக் நிறைய ஏதாவது பேசியிருக்கோமோ அதை போடு. சும்மா ரொம்ப நேரம் பேன் உட்காந்துருந்தோம்ல அதெல்லாம் கட் பண்ணி. பேன் எல்லாம் உட்காரவே இல்லை, எல்லாமே நல்லா கண்டென்ட் தான் பேசியிருக்கோமா? நான் தானே டைரக்டர், எனக்கு தெரியாதா? தெரியாம பேசிட்டேன், விட்டுரு. கம்பு உருண்டை, கேப்ப உருண்டை, அவள் உருண்டை, ரவா மட்டும் போடுமா? இது வேணுமாண்ணா? இப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் வந்து உடம்பு